மாவு புட்டு செய்ய போகிறேன். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய தான் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நம்ம பசஞ்சிடணும். அவ்வளோதான், இப்படி வந்தாலே போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உடனே செய்யலாம். டைம் இருக்கிறதால நான் வந்து ஒரு அப்படியே வச்சு மூடி வச்சுட்டு செய்யலாம் சொல்லிட்டு இப்போ அது நல்லா ஊறி இருக்கும். நல்லா மூடி வச்சுட்டு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து செஞ்சோம். நான் வந்து எடுத்து வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு ஏலக்காய் சேர்த்துங்க. ஏலக்காய், தேங்காய் நல்லா துருவல் பண்ணியாச்சு. இப்போ ஹீட்டு இது சந்தில் காற்று போகுது, அதனால் நூல் சுற்றி வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி, மறுபடியும் புதுசுலாம் வாங்கினாங்க. இந்த பிளேட் போட்டுக்கலாம். அது போட்டு ஷேக் பண்ணி வச்சுங்க. தேங்காய் ஏலக்காய் துணி வச்சு நம்ம செஞ்சு வச்சுக்கல ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த பதம் வந்தால் போதும். அதான் மாவு நல்லா வேகும். நல்லா உதிர்த்து விட்டுட்டு 1 by 1 போடும்போது காணும். இந்த ஒரு லேயர் போட்டாச்சு. இப்போ தேங்காய் போட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிடி இப்போ மாவு போட்டாச்சு. அடுத்தது ஒரு லேயர் தேங்காய். ஃபுல்லாக நெக்ஸ்ட் வந்து மீதி நெக்ஸ்ட்டு கவர்லேருந்து இப்படி பார்த்துட்டோம். அணிலுக்காக தான் நிறைய ஏதோ பூக்கிது. நிறைய மொட்டு விட்டுருக்கு. 3 மொட்டு விட்டுருக்கு. சூப்பராக ஆவி வருது. 2 பக்கம் 2 ஆவி வருது. 3 குழல். இதுலேருந்து 2 தான் ஓட்டை இருக்குது. அப்படியே வருது ஆவி. ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்ட். ராகி புட்டு ரெடி. சூப்பராக வந்துச்சா நம்ம அப்படியே குத்தி குத்தி பார்ப்போம். ஓகேங்களா? வந்துச்சு. சூப்பராக இருக்குதா? வந்துச்சு. ஓகே, 1/4 கிலோ தானே இது? எவ்வளோ விலை 1/4 கிலோ? 220 ரூபா. இது ஒன்றும் பெரிய இது இல்லை. 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, மிளகு தான் மெயின். மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் வதக்கி அரைச்சி போட்டுக்கணும். சாப்ஸ் ரெடி. ஓகே, இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதை எடுத்து போட்டு தவாவில் தனித்தனியாக வறுத்து இதெல்லாம் வந்து கிரேவியாகவே இறக்கிடுவோம். டன், வாங்க சாப்பிடுவோம். இன்றைக்கி புதன்கிழமை ஆடி 1. என்ன நான் சமைச்சேன் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.